சகோதர சகோதரிகளே, RMS டைட்டானிக் என்ற ஒரு கப்பலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நீராவி கப்பல் இந்த டைட்டானிக். கடவுளால் கூட அதை கவிழ்க்க முடியாது என்ற பேச்சு பரவலாக இருந்தது. 1912ஆம் ஆண்டு அது தனது முதல் பயணத்தை லண்டனிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து நியூயார்க் நோக்கி புறப்பட்டு சென்றது. புறப்பட்ட 3 நாட்களிலே அது மிகப்பெரிய விபத்தை சந்தித்தது. விபத்தை சந்தித்த 3 மணி நேரத்தில் கப்பல் முழுவதுமே மூழ்கியது. ஏறக்குறைய 900 சம்திங் மக்கள் இறந்து போனது வரலாற்று உண்மை. அவ்வாறு மூழ்குவதற்கான காரணம் என்ன? அதான் நமக்கு இங்கு முக்கியம். கடலுக்கு வெளியே தெரிந்த சிறிய பனிப்பாறையை தவறாக கணித்து, இவ்வளவுதானே, இந்த பனிதானே, இவ்வளவுரிய கப்பல் இந்த பனியை உடைக்காதா, வழக்கமாக உடைத்து செல்வதுதானே என்று அவர்கள் தவறாக கணக்கிட்டதனால் அதைவிட பல மடங்கு, சிலர் 5% மேலே, 95% கீழே, சிலர் 3% மேலே, 97% பனிப்பாறை அடி என்று சொல்கிறார்கள். எது உண்மை என்று தெரியவில்லை. ஆனாலும் பெரும்பகுதியானது மிகப்பெரிய பாறையாக கடலுக்கடியில் இருந்தது. வெளியே தெரிந்த சிறிய பகுதியை தவறாக கணித்து கப்பலை செலுத்தினார்கள். பெரும் விபத்துக்குள்ளானது. வரலாற்று பதிவாக, திரைப்படமாக, உலகத்தையே உலுக்கிய ஒரு வரலாற்று நிகழ்வாக, இன்றும் ஒரு கருப்பு நிகழ்வாக கரைபடிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நம்முடைய குடும்பங்களில், தோட்டங்களில் நாம் மாமரம் வளர்த்திருக்கலாம். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில்தான் அது கனி தரும். அவ்வாறு கனி தரக்கூடிய அந்த மரங்களின் தண்டுகளையோ இலைகளையோ கிளைகளையோ வைத்து, இது நல்ல மரம், சுவையான கனியை கொடுக்கும் சுவையான மரம் அல்லது கெட்ட மரம் என்று யாரும் சொல்ல முடியாது, சொல்வதில்லை. மாறாக அவ்வளவு பெரிய மரங்கள், உயரமான கம்பீரமான பருமனான அந்த மரங்கள் தரக்கூடிய சிறிய கனிகளை சுவைத்து பார்த்தே இது நல்ல மரம், இது கெட்ட மரம், இது புளிப்பு தரக்கூடியது, இனிப்பு தரக்கூடியது என்பதை நாம் தீர்மானிக்கின்றோம். இந்த 2 நிகழ்வுகளையும் நாம் மனதில் வைத்து கொண்டு இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கோமே என்றால், இந்த சீராக்கின் ஞான ஆகமம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட நெறிமுறைகளையும் கட்டளைகளையும் ஒரு மனிதன் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று இரத்தின சுருக்கமாக ஒரு தொகுப்புகளாக, ஒவ்வொரு தலைப்பின் கீழ் தொகுப்புகளாக அங்கங்கும் வடிவமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, தோரா என்று சொல்லப்படக்கூடிய தொடக்க நூலில் வரக்கூடிய முதல் 5 நூல்களின் சுருக்கமாக, நடைமுறையில் இந்த நூல்களை எப்படி பயன்படுத்தலாம் என்ற ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதுதான் இந்த சீராக்கின் ஞான ஆகமம் என்ற புத்தகம். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே, இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் அதில் 2 செய்திகள் நமக்கு இன்று சிந்தனைக்காக அதை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். முதலில், சலிக்கின்ற போது சல்லடையில் தங்கிவிடுகின்ற உமி போல. நாம் சலிக்கும் பொழுது எந்த அளவுக்கு உமி அதிகமாக தங்குகிறதோ அந்த அளவுக்கு அந்த அரிசி நல்ல அரிசி அல்ல, அந்த நெல்மணி நல்ல நெல்மணி அல்ல, சரியாக விளையவில்லை, சரியாக அவிக்கப்படவில்லை, சரியாக பேணப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதுபோல நாம் பேசுகின்ற பேச்சு நமது நாவில் மாசாக படிந்து விடுகிறது. எனவே பேசுகின்ற பேச்சை வைத்து கொண்டே ஒருவன் நல்லவனா கெட்டவனா, உள்நோக்கம் வைத்து பேசுகிறானா இல்லையா, சுயநலவாதியா இல்லையா, உண்மையான ஆன்மீகவாதியா இல்லையா என்பதை மிக மிக எளிதில் கண்டுகொள்ளலாம் என்பதை சீராக் அழகாக நமக்கு பதிவிடுகின்றார். இரண்டாவது, குயவனின் கலன்களை சூளை பரிசோதிப்பது போல, குயவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய மண்பாண்டங்களை அவர்கள் நெருப்பில் இட்ட பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வரும், அல்லது நமக்கு தெரிய வரும், இது நல்ல மண்களில் இருந்து செய்யப்பட்டதா, நல்ல களிமண்ணா இல்லையா என்பது. ஏனென்றால் அந்த மண்ணை பொறுத்துதான் அந்த கலன்கள் உறுதியாக இருக்கும், அல்லது கீறல், வெடிப்பு, ஓட்டை,
கருப்பாக இருப்பது என்று பலவேறு உடைசலை அது கொண்டிருக்கும். அதுபோல மனிதனின் நாவை வைத்து, அவன் பேசுகின்ற பேச்சை வைத்து நாம் அவர்களை தீர்மானிக்க முடியும். எனவே சீன பழமொழி சொல்வது போல 6 அடி உயரமுள்ள மனிதனுக்கு 6 அங்குல நாக்குதான் அளவுகோல். அந்த நாவை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறானோ, எப்படி அழகாக பயன்படுத்துகின்றானோ, தன் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இல்லாமல் பயன்படுத்துகிறானோ, அதனை வைத்துதான் ஒருவரை நாம் நல்லவர் கெட்டவர், பழகுவதற்கு ஏற்றவர் இனியவர் என்பதை தீர்மானிக்க முடியுமே தவிர, அதற்கு முன்பால் இவர் படித்தவர், இவர் பணக்காரர், இவர் அழகாக இருக்கின்றார் என்று மேல்மாறியான சில காரியங்களை பார்த்து கொண்டு நாம் ஒருபோதும் முடிவெடுக்க கூடாது. அவ்வாறு முடிவெடுத்தோமே என்றால் நாமும் பள்ளத்தில் தான் விழ வேண்டும். நமது வாழ்க்கையே மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும் என்பதை சீராக் அழகாக நமக்கு வடிவமைத்திருக்கின்றார். அதற்கு வலு சேர்ப்பது போல நற்செய்தி வாசகத்திலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய நாணயம், நல்ல மதிப்பீடுகள், நல்ல எண்ணங்கள், நற்குணங்கள் வெளிப்படுத்தப்படுவதை குறித்து 3 காரியங்களை சொல்கின்றார். ஒன்று, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற இன்னொருவருக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? தன் நாவினால் நல்ல சொற்களை பேசாத ஒருவர், தன் நாவினால் பிறவர்களை பாராட்டி பேசாத மனிதர், குறைகளை மாத்திரமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒருவர் இன்னொருவருக்கு எப்படி ஆலோசகராக, நண்பராக, வளர்ச்சியை நோக்கி விட்டு செல்வராக இருக்க முடியும்? அது சாத்தியமே இல்லை என்பதை சொல்லுகின்றார். இரண்டாவதாக, தன் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல், மரக்கட்டை என்பது நமக்கு தெரியும், பெரிய மரக்கட்டையை தன் கண்களில் வைத்து கொண்டு சிறு தூசியை பார்த்தவுடன் ஐயோ உன் கண்ணில் தூசி இருக்கிறதை நான் எடுக்கட்டுமா என்று சொல்வது எவ்வளவு ஒரு கேவலமான ஒன்று, எவ்வளவு ஒரு நகைப்புக்குரியது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நாம் அனைவரும் நம்முடைய கண்களில் பலவிதமான ஊன பார்வையோடு இருக்கிறோம். அந்த ஊன பார்வைக்கு காரணம் கண்களில் புரை இருக்கலாம், கண்களில் மண் விழுந்திருக்கலாம், கண்களில் பெரிய மரக்கட்டை இருக்கலாம், ஏன் இன்னும் பலவிதமான பொருட்களால் நம் கண்கள் சேதப்பட்டிருக்கலாம். இவ்வளவு சேதத்துக்குள்ளான நாம் வாழ்க்கையில் அடிமேல் அடிபட்டு பாவம் மேல் பாவம் செய்து சமூகத்தால், மக்களால், அக்கம்பக்குள்ள மக்களால் உதறி தள்ளப்பட்டிருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மன தைரியத்தை வைத்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? அடுத்தவர் கண்களில் உள்ள சிறு துரும்பை கூட பெரிய மரக்கட்டையாக பார்த்து தான் யோக்கியன் என்பதை நாம் வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது தவறு. மாட்டிக்கொள்ளாதவரை எல்லோரும் யோக்கியன்தான். திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொண்டான் என்பதற்காக அவனை நைய புடைப்பது என்பது நம்முடைய பகுதியில் எல்லா மக்களும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல பேர் திருடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மாட்டாதவரை அவர்கள் யோக்கியர்கள். பாலியல் வன்முறையில் நிறைய பேர் ஈடுபடுகிறார்கள், சிலர் மாட்டிக்கொள்கிறார்கள். மாட்டிக்கொள்பவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது, அடி கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் மாட்டிக்கொள்ளாதவரை யோக்கியன். எனவே இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், உன் கண்ணில், எல்லோருடைய கண்களிலும் மரக்கட்டை இருக்கிறது. நாம் அனைவரும் பாவிகள் தான். அவ்வாறு இருக்க அடுத்தவர் செய்யக்கூடிய சிறு தவறை, சிறிய குற்றத்தை மிகைப்படுத்தி பேசுவது என்பது நாம் மாட்டிக்கொள்ளவில்லை என்ற தைரியத்தினால்தான். நாளை ஒருவேளை நீங்களும் நானும் மாட்டிக்கொண்டோமே என்றால், சிறு துரும்பையை மரக்கட்டையாக பார்த்த நாம் இந்த மரக்கட்டை வைத்திருக்கக்கூடிய கண்களை குறித்து நாம் எப்படி கேவலப்படுவோம், எப்படி வெளியில் தெரிவதற்கு அசிங்கப்படுவோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2வது கருத்தாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறார். 3வது, கெட்ட கனிதரும் நல்ல மரமில்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமில்லை. இதைவிட சிறந்த உதாரணத்தை யாருமே சொல்ல முடியாது. நல்லவர்கள் போல் நாம் எவ்வளவு நடித்தாலும் நம் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள், செயல்கள் அவை கெட்டவையாக இருக்கும் பட்சத்தில் நாமும் கெட்டவர்கள்தான். அதில் மாற்று கருத்தல்ல. நாம் பகட்டாக இருக்கலாம், பல ஆயிரம் செலவழிக்கலாம், ஏழைகளுக்கு உதவலாம். ஆனால் நம்முடைய வெளிவரக்கூடிய கனி, நம் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் தீயவனமாக இருந்தால் நிச்சயமாக நாமும் தீயவர்கள் தான். எவ்வளவுதான் வெளிவேடம் நாம் பூண்டாலும், தவக்காலம் வரப்போகிறது, 40 நாட்கள் காவி உடை அணிந்து தவத்தை மேற்கொண்டு தினந்தோறும் சாம்பலை நெற்றியில் பூசிக்கொண்டு எவ்வளவு நடித்தாலும் நல்ல மரம் கெட்ட கனியை தருவதில்லை, கெட்ட மரம் நல்ல கனியை தருவதே இல்லை. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, 3 சூட்டை இன்று நமக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் சாட்டையடியாக. இந்த 3 வசனங்களை நாம் சிந்தித்தாலே போதும். தவக்காலத்தின் 40 நாட்களுக்கும் இது மிக மிக பொருத்தமான ஒன்று. இன்று நாம் அதிகப்படியான பாவங்களை செய்வது நாவால் தான். கையில் நற்கனை வாங்கலாமா, நாவில் வாங்கலாம் என்றால் எப்படி நாவால் வாங்குவது, எப்படி கையில் வாங்குவது, நாவில் தானே வாங்க வேண்டும். நாம் மறந்து விடுகிறோம்.
இந்த கைகளை காட்டிலும் கரங்களை காட்டிலும் அதிகப்படியான பாவங்களை செய்வது, விவிலியம் பதிவு செய்திருப்பது, ஆராய்ச்சியில் பதிவு செய்திருப்பது, வரலாறு சொல்லுவது, யதார்த்தம் சொல்லுவது இந்த நாவுதான். இந்த நாவுதான் அதிகப்படியான பாவங்களை செய்கிறது. அவ்வளவு பாவங்களை கட்டிக்கொள்வது, ஒரு மனிதனின் உடலும் வாழ்வும் சீரழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த நாவுதான். ஆனால் இந்த நாவில் நற்கரணை வாங்குவதற்கு நாம் துடிக்கிறோம், தவறில்லை. ஆனால் சுத்தமாக இருக்கிறோமா? மனதளவில் உடலளவில் சுத்தமாக இருக்கிறோமே என்றால் அது 1000 மடங்கு கேள்விகளை உட்படுத்த வேண்டும். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் சிந்திப்போம். சிந்திக்கின்ற மக்களாக இல்லாமல் வெறுமனே கேட்டு செல்லக்கூடிய மக்களாக இருந்தோமே என்றால் நம் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் வரப்போவதில்லை. சிந்தித்தவற்றை, கேட்பவற்றை, வாசித்தவற்றை இந்த தவக்காலங்களில் நாம் அசை போட்டமை என்றால் அடுத்தவர்களை குறை சொல்ல மாட்டோம், அடுத்தவர்கள் மீது வீண் பழி போட மாட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் குறைகளை பார்ப்பதற்கும் அந்த குறைகளுக்கு ஏற்ற தண்டனைகளை கொடுப்பதற்கோ அல்லது மன்னிப்பதற்கோ அதிகாரம் படைத்த ஒரே ஒரு ஆள் என்றால் உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் மாத்திரமே. அதை தவிர்த்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் கடவுளுக்கு ஏற்புடையதல்ல. பிறரை குற்றவாளி என்று நாம் ஒரு விரல் நீட்டினோம் என்றால் மற்ற 4 விரலும் நம்மைதான் குற்றவாளி என்று சொல்லுகிறது. எனவே கடவுள் இறை அச்சம் இல்லை என்றால், கடவுளுக்கு நாம் அஞ்சவில்லை என்றால் நம் அடுத்தவர்களை கடைசி வரை குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்போம். அதனால் நம் வாழ்வில் எந்த முன்னேற்றம் வரப்போவதில்லை. மாறாக நாம் கீழ் நோக்கி தான் செல்லுவோம், மேல் நோக்கி ஒருபோதும் வர முடியாது. அடுத்தவரின் குறைகளையே பார்த்து பார்த்து பழகி போய்விட்டோமே என்றால் நம்முடைய வாழ்வில் ஒருபோதும் எழுச்சி வராது. ஆண்டவர் அதற்கான வாய்ப்புகளையும் தரமாட்டார். அதான் இறையியல். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், 2ஆம் வாசகத்திலும் அதை பற்றிய குறிப்புகள் வருகிறது. இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதையும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். எனவே பிரியமானவர்களே, இன்று மழை நேரம், மழை பெய்திருக்கிறது. நிறைய பேர் கோயிலுக்கு வரவில்லை. இருப்பினும் வந்தவர்கள் இந்த செய்திகளை உள்ளத்தில் பதித்து கொள்ளுங்கள். வராதவர்களுக்கு செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். யூடியூப்பில் பார்க்கலாம். நாம் சிந்திப்போம். ஏன் அடுத்தவர்கள் பெரும்பாலும் நம் நாவு தவறாக பேசுகிறது என்றால், அடுத்தவரை பற்றி குறை சொல்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னது? பொறாமை. மாற்று கருத்தே கிடையாது. பொறாமை, சுயநலம் இவற்றை தவிர அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. எனவே அக்கம் பக்கம் உள்ளவர்கள், அன்பிய மக்கள், அன்பிய பகராளிகள், இவர்களெல்லாம் குறை சொல்லி நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? தவறுகளை நேருக்கு நேராக பேசுவோம், நேருக்கு நேராக சொல்லுவோம், தவறுகளை திருத்திக் கொள்வோம். தவறு செய்யாத மனிதர் யார்? கடவுளை தவிர உலகத்தில் எல்லோரும் பாவிகள் தானே, நாம் அனைவரும் பாவிகள் தானே. திருத்தந்தையை ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கிறாரே. அப்படி இருக்க நாம் மாத்திரம் நல்லவன், யோக்கியன் என்ற ஒரு சிந்தனையை மற்றவர் மத்தியில் விதைப்பதற்கு நாம் ஏன் முற்பட வேண்டும்? அது நம்மை அழிவுக்குத்தான் இட்டு செல்லும். நானும் பாவிதான், நானும் தவறு செய்யக்கூடியவர்தான். இந்த தாழ்ச்சியோடு அடுத்தவரின் நிறைகளை மிகுதியாக பேசி குறைகளை சுருக்கமாக பேசுவது என்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட ஞானத்தை இறைவன் நமக்கு அருள வேண்டும். ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அதுதான் நம் வாழ்க்கையும் நம் குடும்பங்களும் நம் பிள்ளைகளும் சிறந்த முறையில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மிக மிக சிறந்த வாய்ப்பாக அமையும். ஆமன். அனைவரும் எழுந்து